அப்படிங்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஷேர்லலாம் வருது இல்லையா, அதுதான். ஸோ அந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணலாமா, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இதில் பண்ணால் நமக்கு லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தாங்க கேள்வி. இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதை வச்சு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பெர்சன்டேஜ். ஈல்டு 10%, 9%ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பேஸ். இந்த ஈல்டு 10% மையமாக வச்சு தான் எல்லாருமே பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு போவாங்க. ஓகேங்களா, ஈல்டு 10%ங்கிறது கிட்டத்தட்ட நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8%ங்கிற மாதிரி கணக்கு வரும். ஓகேங்களா, ஈல்டுங்கிறது ஜென்ரல் கால்குலேஷன், அக்யூரேட் கால்குலேஷனுங்கிறது 8%. அதாவது 10ல் 8, 12ன்னு சொன்னாங்கன்னா அதை டிவைட் பை 8ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, சாரி, டிவைட் பை 12ன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா, ஆல்மோஸ்ட் 8.5 வரும், 8.25, 8.2 வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் கால்குலேஷன் பண்ணிப்பாங்க. 8.2ல் 9 வரும், ஆல்மோஸ்ட் 9 ரேஞ்ச் வரும். ஓகே ஃபைன், இன்னும் அது அக்யூரேட்டாக போனோம்னா கால்குலேட்டர்லாம் எடுக்கணும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அவங்க கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும் இல்லையா, அப்புறம் டெபிட்னு இருக்கும், கடன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் மூலியமா வருவாங்க, அதுக்கப்புறம் பிளெட்ஜ்டு. இந்த 4 விதமாக தான் ஒரு நிறுவனம் வந்து பணத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கும் சம்பாதிக்கிறதுக்கு. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. டெபிட்டுங்கிறது நார்மல் கடன். இன்னொன்று ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு அன்லிஸ்டடு, ஐபிஓ, மார்க்கெட் லிஸ்டிங்கு அப்படின்றது தனியாக வரும். பிளெட்ஜுங்கிறது அடமானம் வச்சு வாங்குறது, மார்ட்கேஜ்னு வச்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. இப்போ இதுவே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட மேலே இருக்கிற எல்லாமே வரும், இதுக்கு கூட இவங்க எடுக்கிற பகுதி தான் இந்த பாண்ட். ஓகேங்களா, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் இந்த பாண்டுங்கிற ஃபெசிலிட்டி கிடைக்கும். அதாவது கடன் கொடுக்குற நிறுவனங்கள், பேங்க்கு, அப்புறம் இந்த முத்தூட்டு இருக்காங்க, இந்தியா புல் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு தான் இந்த பாண்டு ஃபெசிலிட்டியை கொடுப்பாங்க. அப்போது இப்போ இந்த பாண்டுனா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதை இப்போ நான் எங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் டெபிட்டுக்கும் ஷேர் மார்க்கெட் மார்ட்கேஜுக்கும் நடுப்புறேன். ஸோ இந்த பாண்டில் இவங்க 2 விஷயத்த சொல்லுவாங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா. ஒன்று வந்து ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்று வந்து ஈல்டு. ஈல்டு அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் இன்கம். நமக்கு மாதம் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவான், இல்லை குவார்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவான், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன்னு சொல்லுவான், இல்லை ஆஃப் இயர்லி கொடுக்குறேன்னு சொல்லுவான் இல்லையா. அந்த ஈல்டை இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் மாதம் உனக்கு 8% கொடுக்குறேன்னு சொல்கிறான் பாருங்க, அந்த ஈல்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது பெரும்பாலும் செபி நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ ஏறும் இறங்கும். அதாவது இங்கே இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற வாலடைல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இங்கே இருக்கும். ரொம்ப மட்டமான கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ குறையும். வேல்யூ அதிகமாக இருக்குது, அதாவது ஒரு மார்க்கெட்டில் அவங்க ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்க, கரெக்டான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறாங்க அப்படின்னா அதோட மதிப்பு கூடும். ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரியலான ஃபேஸ் வேல்யூ, அதாவது வாலடைலை பேஸ் பண்ணி டிமாண்டை பேஸ் பண்ணி ஏறுறது இல்லை. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறும்ல, இங்கே இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறாது, அந்த ப்ராடக்டோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏறுறதோ இறங்குறதோ இருக்கும். லாபம் அதிகம் அந்த நிறுவனத்துக்கு வந்தது, அந்த பாண்டு மூலியமாக வந்தது அப்படின்னா அதோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஈல்டு பெர்சன்டேஜும் கொடுப்பாங்க, ஒரு பக்கம் இதையும் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ டாடா ஹவுசிங் ஃபினான்ஸோ இல்லை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ 1300, 1100ன்னு கொடுத்துருப்பாங்க. இதையே இந்தியா புல் ஹவுசிங் ஃபினான்ஸு இல்லை மற்ற சில ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 950, 970, 850 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். வாங்க சொல்ல 1000 ரூபாய் இருந்தது, இப்போ போய் நம்ம வாங்குறோம்னா 950, 970 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு பாருங்க, அது ஒர்த்து.
கார்ப்பரேட் பாண்டுங்கிறது ரிஸ்க் பேட்டர்னில் போயிடும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாண்டு வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் பாண்டில் மட்டும் கை வைக்கலாம், எஸ்பெஷலி டேக்ஸ் சேவிங்காக. மற்றபடி இன்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர அதே இன்கம் தான் இங்கேயும் வரும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் அங்கே ஒரு 1.5 லட்சம் போடுறீங்களே, அதே டேக்ஸ் சேவிங் தான் இங்கே வரும். புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டுங்கிறது ஒரு அடிஷ்னல் பேர் மாற்றி வச்சுருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வர அதே செட்டப்பை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டை விட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அதிகம். கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1% இல்லை 2% தான் வருஷத்துக்கு வித்தியாசமே வரும்ங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டு வேண்டானே சொல்லிடுவேன். ஓகேங்களா? அதனால தான் நாங்கள் பாண்டுக்கு அதிக கவனம் செலுத்துறது இல்லை எங்களுக்கு நம்ம பிஸ்னஸில். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.